ஆக்ஷன். இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அதாவது இதெல்லாம் சேம் தான். இந்த இடத்துல நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், என்ன என்ட்லாம் பண்ண சொல்ல மாட்டோம், 7ஓட ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இன்ட் ஏஎன்எஸ்னே வச்சுக்கோம் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் தெரியும்ல, சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏஎன்எஸ் ஈக்குவல் டு சொல்லுங்கடா, ப்ளஸ் செக் பண்ணோம்ல. ஏஎன்எஸ் ப்ளஸ் 2 எனக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும், 7ஓட ஃபேக்டோரியல் இன்ட்டு 2. அடுத்து ஏஎன்எஸ் ஈக்குவல் டு ஏஎன்எஸ் இன்ட்டு 3. இப்படி போடுறதுக்கும் பேசாமல் ஒன்லைன்லேயே அதை முடிச்சிடலாம்ல. அடுத்து ஏஎன்எஸ் ஈக்குவல் டு ஏஎன்எஸ் இன்ட்டு, அதுக்கு ஏஎன்எஸ் இன்ட்டு ஈக்குவல் டு போடலாம்ல, இன்ட்டு ஈக்குவல் டு 4. புரியுதா? ஈஸியாக இருக்குல்ல. ஏஎன்எஸ் இன்ட்டு ஈக்குவல் டு 5, ஏஎன்எஸ் இன்ட்டு ஈக்குவல் டு 6, ஏஎன்எஸ் இன்ட்டு ஈக்குவல் டு 7. அவ்வளோதான். ஒன்லைன்லேயே 1 into 2 into அப்படி போடலாம். பட் ஐ வாண்ட் டு டீச் யூ இந்த ரிட்டர்னிங் இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத எனக்கு நல்லா உங்கள் மைண்டுக்குள்ளே போக வைக்கணும்னு ஒரு ஆசை. அதனால தான். அண்ட் இதுக்கு வந்து நான் மோஸ்ட்லி ஆன் போர்டு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுங்கிறதுக்காக மீன்வைல் இந்த பட்டன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல போகிறேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து 7 ஃபேக்டோரியல் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். கிளிக் மறுபடியும் பண்ணி விட்டோன்னா, ஆஃப் பண்ணி விட்டோன்னா நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும், 000 பிரிண்ட் ஆகும். அதுக்கான ரீசன் உங்களுக்கே தெரியும். பட்டனை கிளிக் பண்ணால் இங்கே 1 இருக்கும், கிளிக் பண்ணினா 0 இருக்கும். ஸோ 1 into 7 ஃபேக்டோரியல் 7 ஃபேக்டோரியல், 0 into 7 ஃபேக்டோரியல் 0. அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு தானே? இந்த பட்டனை பற்றி சொல்லணும்னா, இந்த பட்டனுக்கு ஒரு ஒயரில் கரண்ட் வருது, இந்த ஒயர் வழியாக கரண்ட் வருது, இந்த ஒயர் வழியாக 15th பின்னுக்கு போகுது. அதனால தான் நம்ம 15th பின் வழியாக இன்புட்டை ரீட் பண்ணுறோம். ஸோ இன்புட் வந்துச்சுன்னா 1, வரலினா 0. புரிஞ்சா? இவ்வளோ தான். அப்புறம் எதுக்கு இங்கே இவ்வளோ சர்க்கியூட் கனெக்ஷன்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே இருக்கிற நாய்ஸ்னால் அப்பப்போ அது இன்புட்டுன்னு நினச்சி 1ன்னு எடுத்துக்கக்கூடாதுல்ல. அதுக்காக நம்ம வந்து புல்லப்புன்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த புல்லப்புங்கிற டெக்னிக் என்னென்னா, அந்த இன்புட் பின்னை பேரலாக ஒரு ரெசிஸ்டர் வச்சு கிரவுண்டு கூட கனெக்ட் பண்ணிடுறது. அப்போ நாய்ஸ் எல்லாத்தையும் கிரவுண்டு இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நாய்ஸே இருக்காது. அப்போது நம்ம பட்டன் அமுத்துறப்ப மட்டும்தான் கரண்ட்டு போய், இது இவ்வளோ ஹை கரண்ட் போகிறப்போ அது ரெசிஸ்டரை தாண்டி அது தான் அது கிரவுண்டுக்கு போகணும். அப்போ இருக்கப்போ அதுக்கு ப்ராப்பர் இன்புட்டாக உள்ளே போயிடும். ஸோ அது இன்புட் எடுத்துகிட்டு அது 1ன்னு மாறிடும். அதனால் 0ன்னு பிரிண்ட் ஆகிட்டு இருக்கிறது. நான் இதை அமுத்தினேன்னா 5040ன்னு பிரிண்ட் ஆகும். ஆனால் 5040 நம்மளோட ஆன்சரே கிடையாது. ஆன்சர் தானா? செக் பண்ணிடலாமா? கரெக்டான அவுட்புட் ட்ரேஸ் பண்ணாவே தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 5040 தான் வருதான்ட்டு. வந்துச்சுன்னா சூப்பர், வி டன் அ கிரேட் ஜாப். ஓகே, ஸோ இப்போ நான் ரெக்கார்டிங் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன், அங்கே ஸ்டாப் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம இதுக்கு அவுட்புட் ட்ரேஸ் ஆன் போர்டு தான் பண்ண போகிறோம். புரிஞ்சுதா? இங்கே போய் வாடா, இப்படி வரைஞ்சு, இப்படி வரைஞ்சு, இப்படி வரைஞ்சு, இப்படி ஃபஸ்ட் வரைஞ்சிக்கணும். ஓகே, இங்கே இந்த ஏரியா மெயினாக அவுட்புட் ட்ரேஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கான சர்க்கியூட் டயக்ராம் ஃபஸ்ட்டு நம்ம இஎஸ்பி இருக்குதா? இதில் நம்ம பின் நம்பர் 15 எடுத்துக்கிறோம். ஓகே, பின் நம்பர் 15 எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கிரவுண்ட் எடுத்துக்கிறோம். கிரவுண்டுனா இதுதான். அதாவது நான் உங்களுக்கு மல்டிபிள் டைம் சொல்லியிருக்கிறேன், கிரவுண்டுங்கிறதும் நெகட்டிவ்ங்கிறதும் 0ங்கிறதும் ஒன்று தான். 1ங்கிறது 3.3 volt விச் இஸ் பாசிட்டிவ் கரண்ட், அதையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? 3.3 volt இதையும் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பட்டன் வழியாக ஒரு சுவிட்ச் வழியாக நம்ம இதை கொடுத்துட்றோம். ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணால் 3 volt இன்புட் வரும். பட் சம்டைம்ஸ் இங்கே ஜென்ரேட் ஆகிற நாய்ஸ்லேயே 3 volt இங்கே வரும். அப்போ அது இன்புட்டுன்னு நினச்சக்கூடாது இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, இங்கே ஒரு ரெசிஸ்டரை வச்சு கிரவுண்டு கூட கனெக்ட் பண்ணிடுறோம். இதுதான் சர்க்கியூட். புரிஞ்சா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இது பேசிக்காக இந்த ரெசிஸ்டர் வழியாக 0 கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போது 0 வந்து இது வழியாக போயிட்டே இருக்குது. ஸோ இந்த பின்னில் 0லேயே தான் இருக்கும். அப்போ அதனால தான் இது 0 கூட மல்டிப்ளை ஆகி ஆன்சர் 0னே வரும். இதை ஆன் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா 3 volt உள்ளே வரும் விச் இஸ் 1. அப்போ இதில் 1 வரப்போ இந்த எக்ஸ்குள்ளே 1 வந்து இங்கே 1 வந்து ஆன்சர் பிரிண்ட் ஆகிடுது. புரிஞ்சா?
இவ்வளவு தான் இந்த சர்க்கியூட். இதுக்கான சர்க்கியூட் டயக்ராம் தான் நீங்கள் அங்கே பார்த்தீங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே நம்ம ரெசிஸ்டர் வைக்காமையே இதை பண்ணலாம். டைரெக்டாகவே நீங்கள் இந்த ஒயரை கனெக்ட் பண்ணியிருக்கலாம் தான், அப்போயும் 0 டைரெக்டாகவே போயிருக்கும். பிரச்சனைனா இதை கொடுக்குறப்போ 3.3 வோல்ட் இங்கே வந்து இப்போ ரெசிஸ்டர் வெளியே வரப்போ ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ரெசிஸ்டர் இல்லாமல் 3.3 வோல்ட் டைரெக்டாக இங்கே போச்சுன்னா அது ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ESP32 ஷட் டவுன் ஆயிரும். அப்போது நம்மளால் எதையுமே யூஸ் பண்ணி பார்க்க முடியாது. அதனால தான் நம்ம இங்கே ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சா? இவ்வளோ தான் சர்க்கியூட். ஸோ இந்த சர்க்கியூட்டை நான் 4 தடவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு எபிசோட்லையும் நினைக்கிறேன். தட்ஸ் பிகாஸ் இந்த பியூட்டிஃபுல்லான சூப்பர்பான எக்ஸ்ட்ராடனரியான IOTங்கிற ஒரு விங்கில் மட்டும்தான் நீங்கள் சர்க்கியூட்டும் கற்றுக்குவீங்க, அந்த சர்க்கியூட்டுக்கு நம்ம எழுதக்கூடிய கோடையும் கற்றுக்குவீங்க. ஸோ ஐ வாண்ட் யூ டு லேர்ன் தட் ப்ராப்பர்லி. ஓகே, கமிங் டு அவுட்புட் ரேசிங். இப்போது ஃபர்ஸ்ட் இன்ட் எக்ஸ்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் ஆயிரும். அதுக்கு முதல்ல நம்ம ப்ராசர் கிட விடணும். பட் நான் ப்ராசரில் பெருசாக எதுவும் பண்ண மாட்டோம், அதனால் ஜஸ்ட் கிவ் அ வெரி ஸ்மால் ஸ்பேஸ். எக்ஸ் ஈக்குவல் டு டிஜிட்டல் ரீட் ஆஃப் 15. இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது? 0 இருக்குது. ஆனால் நான் பட்டன் அமுத்திடுறேன், இல்லைன்னா 2 தடவை அவுட்புட் ரேஸ் பண்ணுறோம். கடைசியில் ஆன்சர் 0 தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா எனிதிங் இன்ட்டு 0 வில் பிகம் 0. ஸோ அதனால் நான் இதை அமுத்திடுறேன். இதை நான் அமுத்திட்டா கரண்ட் உள்ளே போயிட்டுருக்கோம். அப்போது டிஜிட்டல் ரீடில் வந்து என்ன வந்திருக்கும்? 1 வந்திருக்கும். கரெக்டாக இது வந்து 1 ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அப்போ 1 தான் எக்ஸ்குள்ளே போயிருக்கோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1. புரியுதோ? அடுத்து int ans ஈக்குவல் டு 1, ans ஈக்குவல் டு 1. இப்போ ans ஈக்குவல் டு ans இன்ட்டு 2. அதாவது ஆன்ஸில் என்ன இருக்கோ அதை இன்ட்டு 2 பண்ணும். ஆர் 1 தான் இந்த ஆன்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? 1 இன்ட்டு 2 என்ன? இது 3 ரிட்டர்ன் பண்ணும். சாரி, 2 தான் ரிட்டர்ன் பண்ணும். 2 வந்து இப்போ ஆன்ஸ்குள்ளே போகும். அப்போ ஆன்ஸ்குள்ளே 2 போயிடும். இப்போ ஆன்ஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 2 ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? 2 இன்ட்டு 3 என்ன? 6. இப்போ 6 வந்து ஆன்ஸ்குள்ளே போயிடும். புரிஞ்சுதா? இப்போ அடுத்து ஆன்ஸ் இன்ட்டு ஈக்குவல் டு 4. இதுக்கான லாங் மெத்தட் என்னன்னா, இது வேறு எதுவும் இல்லை. ஆன்ஸ் ஈக்குவல் டு ஆன்ஸ் இன்ட்டு 4ன்னு எழுதிட்டு இப்போ ஆன்ஸுக்கு பதிலாக 6 வந்துடும். 6 4s are 24. அப்போ இது 24 வந்து ஆன்ஸ்குள்ளே போயிடும். 24 எழுதுறது ஈஸியரான மெத்தட் என்ன? இன்ட்டு ஈக்குவல்ட்டுனா இன்ட்டு 5 பண்ணி அதை ஆன்ஸ்குள்ளேயே ஸ்டோர் பண்ணிடுறது. ஸோ இன்ட்டு 5 பண்ணால் 24 இன்ட்டு 5 என்ன? 120. ஸோ 120 கொண்டு போய் ஆன்ஸ்குள்ளேயே ஸ்டோர் பண்ணிடணும். அடுத்தது இதுக்கு என்ன? 6 120 இன்ட்டு 6 அதாவது 720. ஸோ 720 ஆன்ஸ்குள்ளேயே ஸ்டோர் பண்ணிடணும். அடுத்து ஃபைனா 720 இன்ட்டு 7. ஸோ 720 இன்ட்டு 7. 7 0s are 0, 7 2s are 14, 1 7 7s are 14 50. 5040 தான். அப்போ ஆன்சர் கரெக்டு தான். ஸோ அப்போ அந்த 5040 வந்து ஆன்ஸ்குள்ளேயே போயிடும். ஸோ 5040 அதுதான் ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதா? இப்படி தான் ஆன்ஸ்குள்ளே 5040 வந்திருக்கு. ஸோ ஆன்ஸ் வந்து 5040 ரிட்டர்ன் பண்ணும். எக்ஸ் வந்து 1 ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இது வந்து 5040 ரிட்டர்ன் பண்ணும். 5040 CL பண்ணுறப்ப 5040ன்னு பிரிண்ட் ஆயிரும். ஆச்சா? அவ்வளோதான்.